மாதிரி ஃபேன் எப்படி செய்வது, தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள், நம்ம பாக்ஸை 4 பீசஸாக ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸை சைஸ் மாறாமல் ஒரே சைஸ்லேயே இருக்கட்டும். செகண்ட் வந்து இதை ஒரே சைஸில் 2 இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேர்டு வந்து ஒரு டிசி மோட்டார் இதை வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 இதையும் ஒன்றா வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கம்மை ஊற்றலாம். இப்போ இதில் கம்மை போடலாம். இப்போ இது கூட சேர்த்து ஃபிட் பண்ணலாம். இது கூட இதை வச்சு ஒட்டும் போது இது ஒட்டு ரொம்ப டைம் ஆகுது. அதுக்கு மேலே நம்ம பேப்பரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பின்னாடி கம்மை நல்லா போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது இங்கே வைக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப்பு இப்போ 4 பக்கம் வச்சுட்டோம். இப்போ ஒன்றா எழுச்சிக்கலாம். பேப்பர் சுற்றி ரோல் போட்டாச்சு. ரோல் போட்டு அதுக்கு மேலே ஒரு 2 ரப்பர் பேண்ட் போட்டோம். இப்போ நம்ம இப்போ 2 லேயர்ஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த 2 லேயர்ஸை இதில் ஒன்று சென்டரில் வைங்க. இதில் ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் வைங்க. ரெண்டும் சேம் டு சேமாக இருக்கணும். சேம் டு சேமாக இருக்கட்டும். இப்போ இந்த நம்ம 2 இது செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இது கரெக்ட் சைஸில் வெட்டிக்கலாம். வெட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று இதை மாட்டலாம். அடுத்து செகண்ட் ஒன்று இதில் மாட்டலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுலேருந்து இது வரைக்கும் மேலே கம்மு ஊற்றிக்கலாம். அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் கம்மு ஊற்றிக்கலாம். இது கூட வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டோம். இதுவரை நம்ம பாதி இது முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க. ஓகே, இப்போ ஃபேன் செட் பண்ணுற எல்லா ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் ஸ்டாண்டுக்கு இது தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம உடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம கம் போட்டுக்கலாம். கம் போட்டு இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் இது தேய்ச்சிக்கலாம். கம்மை நல்லா கம் போட்டுக்கலாம். கம் போட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். இப்போ இது இதுக்கு மேலே ப்ளூ போட்டுக்கலாம். இது கூட இன்னும் ஒரு 2 லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லேயர்
கம் எடுத்துக்கிட்டு கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இங்கே ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எது பண்ணியிருக்கோம்னா சென்டரில் பெரிய லேயர், பாக்கி 3 பக்கம் சின்ன லேயர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ சென்டருக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 3 லேயர்ஸ் சப்போர்ட் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இது இந்த மேலே போட்டு நல்லா கம் போட்டு வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். டேப் போடலாம். இப்போ நம்ம இது வச்சிட்டோம், செட் பண்ணிட்டோம். இப்போ இது காய வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த இதை ஒரு 2 ஹோல் போட்டுட்டு இப்படி மடக்கிடலாம். மடக்கணும்னா இந்த சைஸில் இருக்கும். அடுத்து ரெண்டாவது நீங்கள் டிசி மோட்டார் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளேருந்து இந்த பக்கம் ஒரு 2 ஹோல் போட்டு அங்கேருந்து இதை எடுத்துக்கோம். நடுவில் டிசி மோட்டார், இது ஃபேன் பாருங்க சுற்றுது. ஓகே, இதை போய் அது கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது கூட செட் பண்ணலாம். நம்ம இப்போ எப்படி செட் பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லைங்க, தள்ளி வைக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம பேட்டரி வச்சுக்கலாம். பேட்டரி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே எப்படி கொடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. சூப்பராக பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க, சூப்பராக சுற்றுது. போன தடவை வேறு ஃபேன் பண்ணியிருப்போம். இந்த தடவை நம்ம இந்த ஃபேன் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேனை செஞ்சு முடிச்சிட்டோம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் லைக் போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் போட்டு தான் அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். அதிகமாக லைக் போடுங்க. பாய் பாய். நீங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் சொல்லிட்டு லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.